மங்கையா வணக்கம் 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 சாமி. சுகி பவ மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகட்டும். டேய் நல்ல மங்களம் சுபமங்கலம் உண்டாகட்டும். சுபமங்கலம் உண்டாகட்டும். ஆமாண்டா. ஆஹா. டேய் ஓ அகட விகடமாக பேசுவதற்கு இடமில்லை இங்க. இடமே கிடையாது. ஏன்னா நாடகம் அது போல நாடகம். ஆமா. ஆமாண்டா தம்பி. சரிங்க ஐயா. டேய் ஓ சபை பார்த்தாயா? ஆமாங்க. எப்படி இருக்கிறது பார்த்தாயா? மகாலட்சுமி கடாட்சியம் வருத சபை. மகாலட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபை. சபை. டேய் ஓ தம்பி இன்று இரவு இங்கு எதற்காக நாடகம் தெரியுமா உனக்கு? இதோ நாராயண சுவாமி ஐயா கோக இன்று இரவு ஒரு இரவு நாடகம் வச்சிருக்காங்க. நாராயணசாமி ஐயாவுக்காக இன்று இரவு ஒரு இரவு நாடகம். இந்த இடத்துல நாடகம். ஆமா. நாடகம் என்ன நாடகம் உங்களுக்கு தெரியுமா? ஃபாதர் சொல்லிட்டு போனாரு வாலி மோட்சம்னு சொல்லிட்டு போனாரு. வாலி மோட்சம். ஆமா. எத்தனையோ நாடகம் இருக்குது. ஏன் வாலி மோட்சம் வைக்கணும்? ஏன் வைக்கிறேன்னா அதுதான் செலவு கம்மியாயிடுதான். செலவு கம்மியாகுதான். செலவு கம்மியாகுதா? அதற்காக கிடையாது. ஏன் வாலி மோட்சம்? ஏன் இந்த ராமாயண நாடகம்? ராமாயண நாடகம் எதற்கு? எதற்கு? ராமா 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 என்று சொன்னாலே பகவானுக்கு அஷ்டாஸ்திர மந்திரம் 8 எழுத்து. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா அப்படி சொல்லக்கூடிய மந்திரம் 8 எழுத்து மந்திரம். இந்த 8 எழுத்து மந்திரம் 1000 முறை சொன்னால் 1000 முறை சொன்னால் ஒரு முறை ராமாயணம் சொன்னா போதுமா? சொன்னால் போதுமா? இந்த நாராயண மந்திரத்தை 1000 முறை சொன்னதுக்கு சமமாகுமா? ஓ ராமான்னு சொன்னா. ஆமாண்டா. ராமான்னு சொன்னா இந்த நாராயண மந்திரம் 1000 தடவை சொன்ன மாதிரி. ஆமாண்டா. 1000 முறை சொல்வதற்கு சமமாகுமா? அப்படிப்பட்ட ராம நாம மந்திரம். அதுதான் ராமா 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 என்று சொன்னாலே இரவு முழுக்க கேட்க வேண்டும். அப்படி என்பதற்காகவும் அதோ காலம் சென்றிருக்கிறாரு. யாரு? நாராயணசாமி ஐயா அவர்கள் வைகுந்த பதவி அடைய வேண்டும். வைகுந்த பதவி அடைவதற்கு பல வழி இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த ராமநாமத்தை இரவு முழுக்க கேட்கணும். அப்படி என்பதற்காக ராமாயண நாடகம் வாலி மோட்சம் வச்சிருக்கிறாங்க. ஆமாண்டா. அது மட்டும் கிடையாது. அப்படி இந்த நாடகத்தை ஏற்படுத்திய அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இன்னும் அவருடைய பிள்ளை மகள் பேர பிள்ளை மருமக பிள்ளை மருமகன் இப்படி சொல்லக்கூடிய உற்றார் உறவினருக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்கக்கூடிய அனைவருக்கும் இன்னும் நமது கம்பெனியை சார்ந்த நாடக ஆசிரியர் அதோ சிறுபாக்கத்தை சார்ந்த திருமாலா நாடக ஆசிரியர்களுக்கும் அதே காமட்டி கிராமத்தை சார்ந்த அதோ சங்கர் நாடக ஆசிரியர்களுக்கும் மற்றும் நமது குழுவினருக்கும் நாடகத்தை கண்டுகளிக்கும் அனைவருக்கும் அடியன் சிறந்த ஒரு கோடி வணக்கம். தம்பி வந்து பேசுறேனே யாராவது கேட்டே விசாரிச்சியா? விளக்கம் புரியல. பூரி
பூரி கால்ல போடு. விளக்கமா சொல்றேன் நான் சொல்றேன். உன் பேர் பூரி தானே? விளக்கமா சொல்றேன். முடியா ஐயோ திராமாரி கோவந்தே அதாவது இந்திரலோகத்துக்கு ஒப்பாகிய அதோ அயோத்தி நகர். ஆமாண்டா. அவளி 56 தேசத்திற்கும் தலைநகரமாகிய அயோத்தி நகர். அந்த அயோத்தி நகரிலே அதோ சூரிய குலத்தில் வந்த எப்படி சூரிய குலத்தில் வந்த அஜமகா ராஜனுக்கும் இந்து மதிக்கும் என் தந்தையாகிய தசரத மன்னன் பிறந்தான். ஆமாண்டா. அப்படி தசரத மன்னனுக்கு திருமணம். எத்தனை திருமணம் தெரியுமா? என் தாயாகிய கோசலை ஒன்று, என் இளையத்து அன்னையாகிய கைகை 2, என் சிற்றன்னையாகிய சுமித்திரா 3. அப்படி 3 தேவிமார்களை மணந்து தசரத சக்கரவர்த்தி இல்லற வாழ்க்கையில ஈடுபடுகின்ற பொழுது சுத்தமாக தம்பி 60 ஆண்டு காலம் பிள்ளையே கிடையாது தசரத மன்னனுக்கு. 60 ஆண்டு காலமா தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளை என்பதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய காலத்துல வடக்கே கலைக்கோட்டு முனிவரை கொண்டு வந்து ஒரு புத்திரகாமிஷ்டி யாகத்தை செய்து அந்த புத்திரகாமிஷ்டி யாகத்திலே மூலமாகப்பட்டது ஒரு பாத்திரத்திலே அமிர்தம் கொண்டு வந்தது. அந்த அமிர்தத்தை அதோ என் தாயாகிய கைகையும் என் இளைய தாயாகிய எங்க சின்னம்மா கைகேயியும் என் தாயாகிய கோசலையும் இரண்டாக பகிர்ந்து எடுத்தார்கள். அப்படி கொடுத்த உடனே இருவரும் பார்த்தார்கள். மூன்றாவது ஒரு அம்மா பாரு, சுமித்ரா. அவர்களுக்கு இந்த அமிர்தம் வேண்டும், அவர்களுக்கும் குழந்தை பிறக்கணும். அப்படி எண்ணம் கொண்டு என் தாயாகிய கௌசலை அம்மனும் அதோ என் செற்றன்னையாகிய கைகேயி அம்மனும் இவர்களுக்கு கிடைத்த இவர்களுக்கு கொடுத்த அமிர்தத்தை இதிலிருந்து பேர் பாதியாக எடுத்தார்கள் தந்தார்கள். அப்படி தந்த உடனே 3 பேரும் கர்ப்பம் அடைந்தார்கள். எப்படி 10 மாசம் 300 நாள் கழித்து அதோ சித்திரை மாதம் பூச நட்சத்திரம் கடக ராசியிலே கடக லக்னத்திலே இதோ முதலாக இதோ இந்த ராமச்சந்திரமூர்த்தி சக்கரவர்த்திக்கும் என் தாயாகிய கௌசலா தேவிக்கும் இதோ மூத்த மகனாகிய இதோ ராமச்சந்திரன் பிறந்தான். அதோ 2வது நாள் ஆகிய பூச நட்சத்திரம் நான் பிறந்தது. 2வது நாள் ஆகிய ஆயில்ய நட்சத்திரத்திலே அதோ என் சிற்றன்னை ஆகிய கைகை வயிற்றிலே என் அருமை தம்பி பரதன் பிறந்து விட்டான். ஆமாண்டா. அப்படி பிறந்த உடனே 3வது தினத்திலே சித்திர நட்சத்திரத்தில் அதோ சிம்ம ராசியிலே அதோ என் சிற்றன்னையாகிய சுமித்ரா தேவி வயிற்றிலே என் தம்பியாகிய பரதன் லட்சுமணன் சத்ருகன் என்று சொல்லக்கூடிய 2 தம்பியர்கள் பிறந்தார்கள். மொத்தம் எத்தனை பேரு? 4 பேர். 4 பேர். ராமன்
ராமன், பரதன், பரதன், லக்ஷ்மணன், லக்ஷ்மணன், லக்ஷ்மணன் என்றால் லட்சுமணன், 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 அதோ சத்ருக்கன் சத்ருகன் என்று சொல்லக்கூடிய ஆஹா. 4 பிள்ளைகளும் 4 பிள்ளைகள் குறை பிறந்தார்கள். இல்லாமல் வளர்ந்து ஆஹா. நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக என்னவாக? எங்க ஆஹா. வசிஷ்டருடைய ஆசிரமத்திலே ஆஹா. கல்வி வித்தை அனைத்தையும் கற்று வந்தோம் கற்று வந்தீங்க. தம்பி. ஆஹா. அப்படி கற்று வந்த நாளிலே நாளிலே ஏய் ஓ. ஒரு நாள் ஆ, வீதியிலே விளையாடி கொண்டே இருந்து விளையாடி கொண்டிருந்தீங்க வீதியில. ஆமாண்டா. ஆஹா. ஏய் ஓ. அப்படி விளையாடி கொண்டிருந்த நான் நான் என்ன ஆனது தெரியுமா? என்ன ஆச்சுங்க ஏய் உங்களுக்கு? சிறு பிள்ளையா இருக்கிற நான் இருக்கிற நீங்க வீதியிலே விளையாடி கொண்டிருக்கிறேன். ஆமா. அப்பொழுது ஆ. எதிரே ஆ, கூனி மந்தாரை என்று சொல்லக்கூடியவள் கூனி மந்தாரை. ஆ. அப்படி என்றா? எதிரே வந்து கொண்டே இருந்தான். ஆஹா. அவள் கூனை குனிந்து இருப்பதால் ஓஹோ. அந்த கூனை பார்த்து பார்த்து ஒரு மண்ணாங்கட்டி எடுத்து அடித்து விட்டு அடிச்சிட்டீங்க. அப்படி அடித்த உடனே ஆஹா. ஏய் ஆ, அவ அன்னைக்கே முடிவு எடுத்தான். என்னன்னு? ராமா ராமா, உன்னை ஒரு கைவன் பார்க்கிறேன் ஒரு கை பாக்குறேன். எதிர்காலத்திலே ஆஹா. வாடா வாடா பார்த்தலாம் அப்படின்னு வஞ்சகமாக மனதில் நினைத்து நினைத்து என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தார்? தாய் ஓ. அவள் சின்னத்த கூனி கைகேசி அப்படி ஆஹா. ஏய் ஓ. கூலியானவள் குடியானவள் வஞ்சகமாக ஆஹா. நான் செய்த பிள்ளையிலே செய்த செயலை மனதில் கொண்டு கொண்டு என்ன செய்தான்? என்ன? ஏய் ஓ. அப்படி நான்கு பிள்ளைகளும் ஆஹா. அரண்மனையிலே இருந்து ஓடி ஆடி விளையாடி ஆஹா. மாறிவ வயதை அடைந்து அடைந்து அதோ ஆ. சீதையை இணைக்கும் எனக்கும் ஆமாடா ஆஹா. ஊர்மிளையை ஆ. லட்சுமணனுக்கும் லட்சுமணனுக்கும் சீதையை, ஆஹா. அதோ பரதனுக்கும் பரதனுக்கும் அதோ ஆ. சுபஸ்டியை சுமாலையை ஆ. அதோ சத்திரனுக்கும் லட்சுமணனுக்கும் யாரு ஆஹா. ஜனக மகாராஜனுடைய புதல்விகளையும் முதல்வர்களையும் ஜனக மகானுடைய ராஜனுடைய தம்பி புதல்வர்களையும் புதல்விகளையும் ஆஹா. நாங்க 4 பேரும் திருமணம் செய்து கொண்டோம். திருமணம் செய்து கொண்டீங்க. அப்படி திருமணம் செய்து கொண்ட வேளையிலே வேளையிலே, ஏய் ஆ. எங்க அப்பா ஆ. தசரத சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி முடிவு செய்தார். என்னன்னு? ஏய் ஆ. இனிமேல் நமக்கு வயதாகி விட்டது. ஆமா. ராமச்சந்திரனுக்கு இந்த அயோத்தி நகரை முடிசூட்ட வேண்டும். முடிசூட்ட வேண்டும். அப்படி ஆஹா. எங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி முடிவு செய்தார். முடிவு செய்தார். நாளைக்கு பட்டாபிஷேகம். ஆஹா. இரவோடு இரவாக ஆமா. ஏற்கனவே அடிச்ச பாரு ஆ. எதை? என்னது? கூனி மேல மண்ணாங்கட்டி மண்ணா கட்டி அடிச்சீங்க. அந்த வஞ்சகம் ஆஹா. இப்ப வரையும் இருக்குது. இருக்குது. ஆஹா. அப்படி இருக்கின்ற பொழுது பொழுது பார்த்தால் கூடி மந்தாரை கூடி வந்தாரு. என் தாயாகிய ஆஹா. என் சிற்றன்னையாகிய ஆ. கைகையடித்தல் சென்று சென்று ராமன் நாடாள விட்டான். ராமன் நாடாள விட்டார். நான் ராமனை நாட்டாள விட்டான். ஆஹா. உன் புள்ள நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. எப்படி? ஆஹா. ராமனுடைய தாய்களை கவசம்